அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தோன்னா காது கொயிங்கன்னு கேட்கும். எந்த இதுக்கு ஏன்னா இந்தாண்டு ஒரு பப்பு இருக்கும், இந்தாண்டு ஒரு பப்பு இருக்கும். நீங்கள் எந்த பாட்டும் கேட்க முடியாது. எதனா ஒரு பாட்டை கேட்கணும் அப்படின்னாக்கா அந்த பப்புக்குள்ளே உள்ள போகணும். நடுவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பாட்டும் கேட்கும், அந்த பாக்கெட்டும் கேட்கும். நடுவில் நம்ம காதை வந்து கொயிங்கி இப்போ எனக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ குப்பை இருந்தாலும் இங்கே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உடனே ஆள் இருக்குது. உடனே வந்து பாட்டில் வச்சாலும் இந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். இந்த மேங்கோ பிளாஸ்டிக் மேங்கோ மாதிரி இருக்குங்களா, அது ஒரு ஜூஸ் வாங்கியிருக்கோம். 50 பாட் கிரில் பண்ணுறாங்க பாருங்க. அந்த மஷ்ரூம்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது, அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அந்த இதுதான் நம்ம பார்த்தோம்ல. அந்த மஷ்ரூமு பாருங்கள் அப்படியே எடுத்து வந்து காரம் மட்டும் இங்கே மட்டும் போடுங்க மட்டும் சொல்கிறாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து காரம் வந்து எதியாக போட்டுருவாங்க. அதனால் வந்து காரமே வேணான்னு சொல்லுங்கள். அப்போ தான் நைட்டு இப்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா 1 மணி ஆக போகுது. 1 மணி ஆனாலும் இங்கே இருக்கிற கூட்டம் குறைஞ்சபடல. அதான் சொல்லுவாங்க, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் லைஃப். நான் மட்டும் இல்லை, உலகத்துலேருந்து வேறு எங்கே வந்தாலும் நிறைய பேருடைய பசியை போக்குறது இந்த ஒன்று தான் 7-Eleven. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத ஐட்டமே கிடையாது. இங்கே இருக்கிற பொருளை சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு 1 மாதம் ஆகிடும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. இங்கேயே நான் நிறையா ஜூஸ்லாம் பார்த்தேன். அந்த ஜூஸ்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. நிறைய பேர் அதெல்லாம் வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அது முக்கியமாக நான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறேன் பாருங்களா. ஒரு ப்ரஷ் வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு எதுக்கு அவ்வளோ ரேட்டு பாருங்கள். இது 20 பாட்டு. நான் சொன்னால ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய பேர் எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. விட்டமின் சி இது எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டி பாட்டிலில் இருக்குது. அழகாக இந்த ஒன்று எடுக்க போகிறோம். டபுள் சின்னு இருக்குல்ல, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. 10 ரூபா தான். டானிக் பாட்டில் மாதிரி இருக்குது. 2 எடுப்போம். அப்புறம் இதெல்லாமே சாப்பாடு ஐட்டம். இங்கே பாருங்கள் அப்படியே சுட சுட இருக்கும், சில்லுன்னு இருக்கும். இப்போ நம்ம சொன்னாக்கா இதெல்லாம் அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க, சுட சுட வந்துடும். அதனால தான் தாய்லாந்து வந்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஐட்டமும் போதும். பாருங்கள் அரிசி ஐட்டமே அவ்வளோ இருக்குது. ஃப்ரைட் சிக்கன், நூடுல்ஸு இது எல்லாமே அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க. எடுத்தனால அப்படியே சூடு பண்ணி கொடுத்துருவாங்க. பாக்கெட் ரிட்டர்ன் சொல்லி பார்க்காதீங்க. நான் பொருள் வாங்குகிற அந்த மசாலா இல்லாமல் நல்லாவே இருக்கும். பட் ஆனால் எதுவும் ட்ரை பண்ணல. நான் எப்போ ஹோட்டல் எதுவும் சாப்பிட்றேன். இதுதாங்க இந்த டானிக் மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி ஒரு ஜூஸு. நிறைய பேர் இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் ஆசைப்படுறாங்க. ஆனால் எனர்ஜி ட்ரிங்க் இல்லை, விட்டமின் சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். லெமனும் ஆரஞ்சுன்ட்டு. இது நான் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்தது. அதனால தான் இன்றைக்கும் வாங்கியிருக்கேன் 2. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டபுள் விட்டமின் மாதிரி டபுள் புளிப்பாக இருக்குது. பட் அது நல்லாயிருக்கு. இந்த பக்கத்தில் பை அங்கே ஒரு கடை பார்த்தேன். ஒருத்தவங்க வந்து இது போட்டிருந்தாங்க, கபாப் மாதிரி போட்டிருந்தாங்க. என்ன கபாப்னு கேட்கல, கேட்போம். சிக்கனாக இருந்தால் வாங்கிக்கலாம். இன்னும் ரெடி ஆகலை. ஓகே, இப்போதைக்கு இன்றைக்கி 7வது நாள். நாளைக்கு நம்ம ஊருக்கு போக போகிறோம், தாய்லாந்துக்கு. எப்பவுமே இந்த 7-Eleven வந்துட்டு மறக்க மாட்டேன். நான் மட்டும் இல்லை, தாய்லாந்து வரவங்க யாரும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா பட்ஜெட்டான ஒரு ஃப்ரெண்ட்லியான டூர் வேணும் அப்படின்னா அந்த 7-Eleven நம்பி இருந்தாலே போதும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு குறவு இல்லை இருந்தாலும் விலை குறைவாக ஒரு பட்ஜெட்டில் பிடிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 7-Eleven தான் ஒரே ஒரு வாய்ப்பு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து இங்கே
இங்கே ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதான் நடந்து போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் அது 1.2 கிலோமீட்டர். அப்படியே நடந்து போயிட்டு அதை போயிட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது போகிறன்றதால நாளைக்கு நைட்டு வந்து 8:30க்கு ஃப்ளைட்டு. அதனால் வந்து நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிடலாம். ஃப்ரெஞ்சு பீப்புள்ஸும் நிறையா வராங்க இங்கே, நிறையா தாய்லாந்து அப்படின்ட்டு. என்ன இருக்குன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. பாண்டிச்சேரினா இருக்கிறதால என்ன இது வந்து எனக்கு பெருசாக தெரில, என்னன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு என்ஜாய் பண்ண தெரியலையா தெரியல. பட் நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பட்டையா வரைக்கும் போயிட்டு காரில் போகிறோம். ஒரு 200 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். அது போகிறது மட்டும் 200, வரதுக்கு 200 வரும். பாருங்க, இந்த குரூஸ் ஏரியாவை நடந்து போகலாம் தான். இப்போ இருக்கிற இதுக்கு வேணாம், டயர்டாக இருக்குது ஆல்ரெடி. இவங்க வெள்ளைக்காரெலாம் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு வாசனை வருது பாருங்கள். பாருங்கள், வெள்ளைக்காரன் உட்காந்து பிரச்சனை பேசிகிட்டு இருக்கான். ஏன் என்னெல்லாம் தெரியாது. இந்த எல்லா ஊர்லேயும் மேக்ஸிமம் மூடி இருக்காங்க, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம சாப்பிட்ட கடை ஹாங்காங் அந்த நூடுல்ஸ் கடை, அதான் காலையில் நம்ம வாத்துக்கறி சாப்பிட்டோம்ல. இதுலேருந்து இன்னும் ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் போனாக்கா நம்ம அந்த டான்ஸ் பப்பு அந்த வைபான இடம் வந்துடும். நம்ம அப்படியே நடந்து வந்தாச்சு. இந்த ஸ்ட்ரீட்டு வந்து பேங்காக் வழி வந்து பழைய ஸ்ட்ரீட்டு இதுவோ அந்த மாதிரி வந்து இந்த ரோடு, இந்த 2 ரோடு கோசன் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்தாண்ட வந்து பார்த்தா ராம் புட்ரி ஹாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ குப்பை இருந்தாலும் இங்கே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உடனே ஆள் இருக்குது. உடனே வந்து பாட்டில் வச்சாலும் எடுத்து போயிடுறாங்க, எல்லாமே விட்டாங்க. கோல்சன் ரோடு, ராம் BUTTRI பட்ரி AV ரோடுன்னு சொல்லிட்டு 2 ரோடு தான். கோல்சன் ரோடு வந்து பார்த்தா கொஞ்சம் ராவாக இருக்கும், இது கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். இந்த ரோடு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரோடு ஃபஸ்ட்டு போயிட்டு அப்படியே போயிட்டு அந்த ரோடு வரலாம். நம்மளுக்கு டைம் இருக்குது. அது கிராஸ் ஆகும்போது நிறைய டிராஃபிக் வந்து போச்சு. நிறையா ரோடு இது புக் பண்ணிப்போம். அதுவும் இந்த ஆட்டோ வந்து இங்கே வரலாம். இந்த ஆட்டோ போதில்ல, இதுக்கு வந்து என்னென்னா அந்த சைலன்சர் வந்து மாற்றி வச்சுருக்கானுங்க. எப்படின்னா பட்டை கிளப்புற மாதிரி நம்மள எப்படி அந்த இந்த சைலன்சர் இருக்குது, பீட் சைலன்ஸோ அந்த சைலன்ஸ் மாட்டி வச்சுருக்கானுங்க எல்லாருமே. ஒரு மாதிரி இருக்குது ஆட்டோவை பார்த்தாலே. அதுவும் இல்லாமல் அவ்வளோ ஸ்பீடாக போகிறானுங்க. ஆட்டோ வந்து அலங்கரிச்சு வச்சுக்கிறது போகிறது அந்த விதம் எல்லாமே வந்து ரொம்ப இதாக இருக்குது. திடீர்னு இவ்வளோ டிராஃபிக் ஆகுது இந்த ரோடு. காசு ஆக முடியுமா என்னன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் நடக்க முடியலைங்க. கஞ்சா வாசனை சொல்லிட்டு அந்த வாசனை வந்துக்கிட்டே இருக்குது. அதுவே ஒரு மாதிரி ஆக்குது நம்மளை. நேற்றோட நீ கூட்டம் அதிகமாக வர மாதிரி இருக்குது. இந்த சைடும் பப்பு, இந்த சைடும் பப்பு, இந்த சைடும் பப்பு. நம்ம ஊரில் மோதிரம் வைப்பாங்க தெரியுங்களா, ஒரு பேக்கில் வச்சு. இந்த பாருங்க, சொன்னாக்க செஞ்சு கொடுப்பாங்க. 5 பிளேட் கறி. மெனு இங்கே வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்டு மெனு பார்க்கணும் அவசியம் இல்லை, எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. இது எப்போவுமே இந்த ஸ்ட்ரீட் மாறாது. அது எப்போவுமே வைப் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த இடம். பாப் மாறி மாதிரி போகிறான்ல, அவன் வாயில் இருந்ததும் அதே தான். நீங்கள் சொன்னீங்களா பெட்டு, அதே தான். தாய் ஃபுட் மசாஜ் ஷோல்டர் 150 பாட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தாய் மசாஜ் இங்கே ஹை கிளாஸ் ஹோட்டலும் இருக்குது, லோ கிளாஸ் ஹோட்டலும் இருக்குது. நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரேட்டு. வீக் டேஸில் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு விலை வந்து கம்மியாக வைக்கிறாங்க. நீங்கள் பேவரேஜ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஊர் காசு 150 வந்து ஒரு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. பேவரேஜ் பற்றி ரொம்ப கவலை இல்லை. எப்போவுமே இந்த பாம்பு பள்ளினாலே நம்மளை வந்து
தலை திரும்ப வச்சிடலாம் அந்த மாதிரி. அது எதுக்கு வச்சுக்கான்னு தெரில. ஆனால் யாரும் வாங்கி சாப்பிட்ற மாதிரிலாம் எனக்கு தெரில. இந்த யூடியூபர் தான் வாங்கி சாப்பிட்டு ஒரு ஐப்பு ஏற்படுத்துகிறானுங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அதை யாரும் சாப்பிட்ட போதும் பார்த்ததும் இல்லை. நானும் எத்தனையோ கடையை கிராஸ் ஆகியிருக்கேன். ஆனால் யாரும் வந்து சாப்பிட்ற மாதிரியே தெரில. தர்பூசணி போய் 500 ரூபா இருக்கிறாங்க. மக்கள் எதனா ஒரு இதில் போய்ட்டு உட்காரோம். அந்தாண்டா இன்னும் வைப்பாக இருக்கும். அங்கே போய்ட்டு உங்களை கூப்பிட்றேன். இந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். இந்த மேங்கோ பிளாஸ்டிக் மேங்கோ மாதிரி இருக்குங்களா, அது ஒரு ஜூஸ் வாங்கியிருக்கோம். 50 பாட். இல்லை இந்த மஷ்ரூம் பார்த்தீங்களா, I've got fish I can't scratch, I'm missing a piece that completes a whole part of me, an open wound scar to see. Everybody come here, gather round, welcome to the freak show, the best in town. What the hell's wrong with me? I don't get along with anybody. அந்த மஷ்ரூம்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது. அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அந்த இதுதான். எப்படின்னு தெரில. பட் ஆனால் அந்த மஷ்ரூம் சாப்பிட எனக்கு ஆசை. அன்றைக்கி சூப்பில் இருந்தது. ஹலோ வாங்க அப்படி இது ஃபுல்லாகவே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் தான். அந்தாண்டையும் சரி இந்தாண்டையும் சரி. அந்தாண்டை வந்து பேங்காக் வந்தாங்கன்னா இந்த 2 ஸ்ட்ரீட்டை வந்து யாராலையும் விட முடியாது. எப்படியாவது உள்ளே வந்துடும். உள்ளே வந்துட்டுனா எப்படின்னா 500 பாட்டு எதனா ஒன்று வாங்க வச்சிரும். எதனா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களை காட்டி அந்த மாதிரி தானே அதை பார்த்து இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக அதை வாங்குகிறேன். நம்ம பார்த்தோம்ல அந்த மஷ்ரூமு பாருங்கள். அப்படியே எடுத்துன்னு வந்து காரம் மட்டும் இங்கே மட்டும் போடுங்க மட்டும் சொல்கிறாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து காரம் வந்து ஹெவியாக போட்டுருவாங்க. அதனால் வந்து காரமே வேணான்னு சொல்லுங்கள். அப்போ தான் ஓரளவுக்காவது வந்து காரம் கம்மியாக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன், லிட்டில் பிட் அப்படின்னு சொன்னேன். எப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஃபுல்லாக மஷ்ரூம். நல்லாயிருக்கு. மஷ்ரூம் ட்ரைன்னு சொல்லலாம். அதில் வந்து அந்த மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா விடாதீங்க, நல்லாயிருக்கு. என்ன டிஷ்னா ஸ்மோக்கி ஃப்ளேவர் போட்டிருக்காங்க. இந்த பார்பிக்யூ சாஸ் போட்டு ஸ்மோக்கி ஃப்ளேவர் போட்டிருக்காங்க. 20 பாட்டு. நம்ம ஊருக்கு 50 60 ரூபா சம்திங் வச்சுங்களேன். நல்லாயிருக்கு. டான்ஸு கை கால ஒழுங்காங்க 50 ரூபா சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல அவர் வைப்போடு போட்டுன்னு இருக்காரு. ஒருத்தரும் ஒரு மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க கரக்கில், ஒருத்தவங்க கஞ்சாவில், இன்னொருத்தவங்க வேறு ஒன்றும் இல்லை, இன்னொருத்தவங்க இந்த மாதிரி காமாக ரோட்டில் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் செய்கிறவங்களை பார்த்து நடந்துட்டு அந்த மாதிரி. இந்த ஸ்ட்ரீட் எப்படி குதூகலமாக இருக்குது. அது பக்கம் ஸ்ட்ரீட்டோட சைலண்ட் ஸ்ட்ரீட். அது அந்த ஸ்ட்ரீட் தான் நான் ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. சின்ன கடை தானே, எவ்வளோ மெனு வச்சுருக்கான் பாருங்கள். எவ்வளோ மெனு பாருங்கள். அவ்வளோ மெனு வச்சுருக்காங்க. நைட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா 1 மணி ஆக போகுது. 1 மணி ஆனாலும் இங்கே இருக்கிற கூட்டம் குறைஞ்சபடும் இல்லை. அதான் சொல்லுவாங்க, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் லைஃப். நம்ம வீட்டுக்கு போனால் ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிட்டுட்டு தூங்கலாம். காலையில் வேலை இருக்கிறது. ஆல்மோஸ்ட் நைட்டு 1 மணி ஆகிடுது. பட் ஆனால் இப்போ தான் இந்த ஊரே வீழ்ச்சிருக்கு. எல்லாம் தூங்குவாங்க பேர். பேங்காக்கில் இந்த நைட் டைம் மட்டும்தான் இவ்வளோ பண்ணு. அதான் பார்த்தீங்களா, நிறையா வீடியோ பார்த்துருக்கேன்.
அந்த ஷீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தோன்னா காது கொயிங்கன்னு கேட்கும். எந்த இதுக்குன்னா இந்தாண்டு ஒரு பப்பு இருக்கும், இந்தாண்டு ஒரு பப்பு இருக்கும். நீங்கள் எந்த பாட்டும் கேட்க முடியாது. எதனா ஒரு பாட்டை கேட்கணும் அப்படின்னாக்கா அந்த பப்புக்குள்ளே உள்ள போகணும். நடுவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பாட்டும் கேட்கும், அந்த பாட்டும் கேட்கும். நடுவில் நம்ம காதை வந்து கொயிங்கி இப்போ எனக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். எதனா ஒரு நல்ல ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டு சூப், அதாவது தாய் சூப் எதனா ஒன்று சாப்பிட்டு அப்படியே ரூம் போய்ட்டு பார்த்துருக்கோம். இன்றைக்கி கடைசி நாளுன்றதோட ஒரு லேட்டாக போகிறேன். மற்ற டைம் தான் தெரியும், நேற்றுலாம் சீக்கிரம் போயிட்டேன். ரோட்டு கடை. இந்த ஷீட்டு ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும். நான் இந்த ஷீட்டு தான் சொன்னேன் இல்லைங்களா, அமைதியான ஷீட்டுன்னு சொல்லிட்டு. இந்த ஷீட்டு வழியாக போயிட்டு அந்த ஷீட்டுக்கு போகலாம். உண்மையிலே அந்த பாம்பு கறிக்கும் ஒழுங்காக வந்து பார்த்தோன்னாக்கா ஒழுங்காக வச்சுருப்பான்னு தெரியாது. கிட்டத்தட்ட அது விற்குமா விற்காதான் தெரியாது. பாம்பு தேல் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ட்ரை பண்ணுறாதீங்க. ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல. அது எத்தனை நாள் ட்ரை பண்ணி வச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. நிறைய பாட்ஸ்லாம் இருக்குது. ஆப்பிள் ஏற்பாடு கேட்டோம். காப்பிங்க நிறையா அவங்க சொல்லிடுறாங்க இது காப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரேட் எதுவும் குறைக்க மாட்டாங்க. ஆனால் கேட்டாங்க நான் சீக்கிரமாக தான் போகலான்னு நினச்சேன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 1:45 வரைக்கும் ஆகுது. இன்னும் கூட்டம் குறையலை. இதுக்கு அந்தாண்டா அங்கே போனால் இன்னமும் கூட்டம் அப்படி தான் இருக்க போகுது. நான் காலையில் சாப்பிட்டது இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்தா ஹாங்காங் தம் அப்படி தான் 3 வேலையும் சாப்பிட்டேன். வயிறு எதுவும் பிரச்சனை வரல. இங்கேவே நைட்டு வந்து இங்கே சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு பார்சல் மட்டும் சொல்லிவிட்டு போயிடலாம். ஏன்னா சிம்பிளாக சொல்லலாம். ஏன்னா இங்கே எடுத்த உடனே எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்பூர் காசுக்கு 300 ரூபா அப்படின்னு தான் வருது. எப்போவுமே இந்த சூப்பு கொதிக்க வைக்கிறாங்க. அது எல்லா இடத்துலையுமே அது நடக்கிற ஒரு விஷயந்தான். சூப்பு இல்லாமல் தாய்லாந்து இல்லை, தாய்லாந்து இல்லாமல் சூப் இல்லை அப்படின்ற மாதிரி வேறு என்ன ஒரு டேக் அவே மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். சீவிட் ரோல்னு இருக்குல்ல, இது என்ன பண்ணுவாங்க, கடல் பாசி இருக்குல்ல, கடல் பாசியில் ரோல் பண்ணி அரிசி வச்சு உள்ளே வச்சு ஒரு சூப் வச்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தோன்னா மோமோஸ் இருக்குல்ல, அதோட பெட்டராக இருக்கும். ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். இன்றைக்கி ஒரு நாள் தான், அதனால் வந்து இதெல்லாம் சாப்பிடாத வேணால் ட்ரை பண்ணலாம். செவல் வித் மஷ்ரூம் சூப். நம்ம மஷ்ரூம்னாலே அந்த பக்கம் கை போயிடும். 80 பாக்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. ஓகே, முதல்ல இங்கே டேக் அவே இருக்கான்னு பார்த்துக்கலாம். வழக்கம் போல் எனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் வெளியே வந்தோடனே சாப்பிட்டது தான். மதியம் சாப்பிட்டதில்லை, இது வேறு. கண்டிப்பாக சூப் வச்சுருக்காங்க. தாய் ரைஸ் அப்புறம் டக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டிக் வச்சுக்கிறாங்க பாருங்களா. இந்த ஸ்டிக்கில் நம்ம வந்து சைனீஸ் யூஸ் பண்ணி இந்த படத்தில் பார்த்துருவோம் வச்சுருக்காங்க. நம்மளால் சாப்பிட முடியாது, தெரியாது. அதனால் வந்து ஸ்பூனும் ஃபோர்க்கும் எடுத்துக்கும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் வந்து இது வச்சுருக்காங்க பாருங்கள். மிளகா சாஸு, இந்த கார மிளகா வச்சுருக்காங்க. இது எவ்வளோ வேணாலும் அள்ளி சாப்பிட்லாம் பாருங்கள். இது எப்படியும் சாப்பிட மாட்டோம் நம்ம. எப்பவும் போல் இது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஒருத்தரும் டேஸ்ட் பிடிக்கும், ஒருத்தரும் ஒரு மாதிரின்னு வச்சுங்களேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு காலையில் இருந்தீங்கன்னா இது வந்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஆல்மோஸ்ட் இது வந்து 110 பாட்டு. அதான் சொல்கிறேன், 300 ரூபா ஒரு வேலைக்கு 300 ரூபான்றது சர்வசாமமாக போகுது. இன்றைக்கி லாஸ்ட் டேன்றதால கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு. எல்லாமே இங்கே வந்து ஸ்டிக்கி ரைஸ்னு வச்சுங்களேன். நம்பூர் ரைஸ் இல்லை, ஒரு மாதிரி எப்படின்னா குழந்தை ஒரு மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கு. அப்புறம் அது கூட வந்து சூப்பு, இது பாருங்கள் காரமாக ஒரு சாசேஜ் அது கொடுத்துருக்காங்க. இந்த டக்கை வந்து எடுக்கும்போது இது அப்படியே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து இதில் டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டேன். இதோட நான்
நைட்டு ஆல்மோஸ்ட் 2:30 மணி ஆகுது. இன்னும் பேங்காக் முழிச்சிட்டு தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தா அந்த ரோட்டு வர அந்த இவங்களாம் இருக்காங்க, அவங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே கஞ்சா அடிச்சிருப்பாங்க. அது மட்டும் நம்ம பார்த்து கொஞ்சம் கிராஸ் ஆகிடும். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இது இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா கண்ட்ரிலும் இருக்குது. ஏன் நம்ம நாட்டில் இருக்குல்ல, அதனால் அதை பற்றி நம்ம அதை கேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் வந்து ரொம்ப தனியாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கே எது நடக்கும் தெரியாது. இது டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதால போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, இன்னைய நாள் இதே முடிந்தது. இதோட நாளைக்கு சீக்கிரமாக எழுந்துக்கணும். ஒரு 6 மணிக்கு தான் எழுந்துக்கணும். ஏன்னா வந்து இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதனால் இன்றைக்கி குட் நைட் பார்க்கலாம். நாளைக்கு 7வது நாள் பேங்காக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியலாக இருக்க போகுது. அதனால் எல்லோருக்கும் குட் நைட், பாய்.